மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்குது. ஏன்னா மேஷ ராசிக்காரங்களாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய புலம்பல்கள் கூட தான் இருக்காங்க. ஏன்னா அந்த 7.5 சனி வந்த ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு 1.5 வருஷமாக ஒரு 2 வருஷமாகவே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆகி போயிடுது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ப்ராஜெக்ட்லாம் அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கு சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, முதல் மாதிரிலாம் லாபம் இல்லை, லாபம் கம்மியாகிடுச்சு, சம்பளம் அதிகமாகிடுச்சு, வாடகை அதிகமாக கொடுத்துட்ருக்கேன். இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகனால் பண வரவுகளை கொடுப்பார். இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, பணம் வந்தால் போதும் சார், எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார், உறவுகளுக்குள்ளே நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுப்பார். அதெல்லாம் காரணம் குரு தான். அவருடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, அதே மாதிரி இந்த குருவின் அதிச்சார காலகட்டங்களில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இன்னும் என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு அதற்கான பிரார்த்தனைகள், அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகளை சொல்ல போகிறோம். டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த ராசியை பார்க்கும்போது என்னென்னா, இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எதில் போய் லாக் ஆனோம், எந்த ப்ராஜெக்டை நம்ம வெளில கொண்டு வர முடியும், எந்த ப்ராஜெக்டை வேகமாக செய்ய முடியும், எந்த ப்ராஜெக்டில் ப்ராஃபிட் அதிகம், எந்த ப்ராஜெக்டில் லாஸ் அதிகம், நம்ம எந்த இடத்துல நஷ்டம் வந்துச்சு, எந்த இடத்துல கடன் நம்ம நிறைய வாங்கிட்டோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அதை தெளிவுபடுத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பை, லாபம் வந்ததுக்கப்புறம் அந்த கடனை கட்டணும், இதுக்கப்புறம் கடனே வச்சுக்கூடாது, இந்த விஷயத்தில் நம்ம கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மான முடிவை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி இருக்கும். அதே போல் குருவுடைய அதிச்சார பயிற்சி நிறைய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை போனவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை. 7.5 சனி இருந்தால் கூட அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது என்னங்கன்னா, கரெக்டான ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடும், கரெக்டான ஒரு இடத்துல நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். வேலையே இல்லாமல் போயிடுச்சு சார், 3 மாதம் ஆயிடுச்சு சார், சில பேர் நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், நான் வேலை போக போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். வேலை மாறணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பதற்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. கண்டிப்பாக நல்ல இடத்துல மாறிடுவீங்க, நல்ல பொசிஷன் கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பெருசாக உங்கள் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க சம்பளம் அதையே பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குருவின் அதிச்சாரம் பார்க்கும்போது என்னென்னா, அவங்க ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக பரவாயில்ல, இவர் நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆப்டான கேண்டிடேட்டு, நல்ல சம்பளம் கொடுக்கலாம், இவர் எப்படியா தக்க வச்சுக்கணும்னு நினச்சி நீங்கள் கேட்கக்கூடிய சம்பளத்தையும் பதவிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சந்திச்சு தான் இருக்கீங்க மேஷராசி அன்பர்கள். வேலை போயிடுச்சு சார், விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு பிஆர் கிடைக்குமான்னு தெரியல, நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், என் ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சு, என் கணவருக்கு போயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், என் பையன் இப்போ நிறைய செலவு பண்ணி படிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கேயே விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், குழந்தைங்களை அங்கே கூட்டி போய் வச்சுக்கிற மாதிரி, மனைவியை கூட்டி போய் வச்சுக்கிற மாதிரி, கணவர் கூட சேர்ந்து இருக்க மாதிரி வெளிநாட்டிலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மேஷராசி என்பதற்கு இருக்குது. அதே போல் குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உள்ளது ரொம்ப விசேஷம். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பதற்கு அந்த பாக்கியங்கள் தான் குறைவாக இருக்குது. என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேறான், என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேறா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு கல்யாணம், இது மாதிரி வருத்தப்படக்கூடியவர்கள் மேஷராசி என்பவர்கள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கும். குழந்தை சண்டை போட்டு போயிடுச்சு, என் பையன் சண்டை போட்டு பேசாமல் இருக்கேன் சார்னு கூட பேசுவாங்க, சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. கண்டிப்பாக அக்டோபர் மாதம் 31ஆம் தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிரும். அதேமாதிரி கல்யாணத்தில் இருந்த பிரச்சனைகள், இந்த மேஷராசி என்பவர்களுக்கு எப்போவுமே என்னென்னா, அம்மாவா மனைவியா, மாமியாரா கணவரா அப்படின்னும் போது ஒரு பிரச்சனைகள் நிறைய போகும்.
அந்த பிரச்சனையினால் பார்த்திங்கன்னா சில பேர் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள், சண்டைகள், ஒரே வீட்டிலேருந்து 2 பேர் பேசாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். எதுக்காக தேவையில்லாமல் நம்ம அவங்களுக்காக சண்டை போகிறோம், நம்ம சேர்ந்து இருப்போம், நம்ம தனியாக இருப்போம், பிரச்சனை இல்லாமல் இருக்குதான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பலவிதமான வழிகளில் உங்களுடைய மனசு மாதிரி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு. குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. 7 சனியாக இருந்தால் கூட சில நல்லது நடக்குமா சார்னா கேட்டால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் இந்த அதிச்சாரம் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி கண்டிப்பாக திட்டை போயிடோ இல்லை ஆலங்குடி போயோ குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை சார் என்னால் அவ்வளோலாம் ட்ராவல் பண்ண முடியாது, நான் வேறு ஊரில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் பக்கத்தில் சிவாலயத்திலே பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த நவகிரகத்தில் கூடிய குரு பகவான்கிட்ட வியாழக்கிழமை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவனுக்கு நெய் தீபம் ஒரு 5 தீபம் போட்டு வாங்க. அதை என்றைக்கு செய்யணும் அப்படின்னா, மேஷராசி என்பதெல்லாம் இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் போய் இதை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை செஞ்சு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நல்லா சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, குரு பார்த்திங்கன்னா வேகமாக சில வருஷங்கள் நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சூரியனுடைய தாக்கத்தினால ஏற்படும். அப்போ அந்த வேகமாக நகரும்போது பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற ராசியிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு வரதான் குருவின் அதிச்சார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அந்த 105 நாட்கள் பலவிதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பர்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அது டைம் கம்மியே தவிர, ஆனால் சேஞ்சஸ் வருமா சார், என் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் பிரச்சனை இருக்குது, மாற்றங்கள் வருமானா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதே போல் இந்த குருவுடைய பார்வை பலனாலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா குரு அப்படின்னு கூட சொல்லக்கூடியவர் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுப கிரகம் என்ன பண்ணுன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுனா குரு தான். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாற்றம் நடக்குது. இப்போ அந்த குரு பயிற்சியில் வச்சுக்கோங்க, நிறைய பேர் கஷ்டத்துலேயே வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த குரு பயிற்சியானது தான் ஒரு வருஷம் நல்லா இருக்குது, ஒரு வருஷம் மோசமாக போச்சு, ஒரு வருஷம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பயிற்சினால் நடக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பலம் நல்லா இருக்குது, ஆட்சியாக இருக்கார் சார், உச்சமாக இருக்காருன்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசையோ இல்லை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை புதன் திசையில் கூட நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எனக்கு நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு சொல்லியிருக்கிறோம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஜோதிட பற்றி அப்படின்னா கூட ஒரு 3 மாதத்துக்குள்ளே கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது. இப்போ நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும், 12 ராசி தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும், ஆட்சி வீடுகள் உச்ச வீடு எல்லாம் தெரியும். பட் ஆனால் ஜாதகம் பார்க்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி தெளிவாக பார்க்குறது அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான வகையில் ஒரு 3 மாதத்தில் கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சோழி பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, ஜாமக்கோல் பிரசனம், அது மட்டும் இல்லாமல் தேவ பிரசனங்கள், அதாவது கோவிலுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனங்கள், அதேமாதிரி நீண்ட காலமாக எங்கள் வீட்டில் கடன் இருக்குது, நீண்ட காலமாக பிரிவினை இருக்குது, நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குது, நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அஷ்டமங்கல பிரசனம் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முறைகளும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு
பயிற்சி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.